ஒரு சுமாரான ஒரு பொண்ணு இருக்கும், ஒருத்தன் லவ் பண்ணிடுவான். ஆனால் தினமும் பார்க்கும்போது ஒரு அழகி மாதிரி தெரியும். ஆமாம். இப்போ ஒருத்தி பார்த்துட்டு நீங்கள் வேறு அழகான பொண்ணுகள்லாம் நிறைய பார்த்துட்டு மறுபடியும் அவளை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கூட இன்னும் ரொம்ப சுமாராக தானே இருக்கான்னு தோணும். நீங்கள் வேறு அழகிகள்லாம் நிறைய பார்த்துப்பாங்க. அதனால் ஒன்று பார்த்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் அது ஒரு அழகு, அதில் ஒன்றும் அழகாக தெரியும். கண் கருப்பாக இருந்தாலும் கண் அழகாக இருக்குல்ல, பல்லு வரிசை நல்லா இருக்குல்ல, அந்த முடி நல்லா இருக்குல்ல, இப்படி ஒரு அழகு கிடைக்கும். அதுதான் காதலாக ரொம்ப பேருக்கு மாறும். எப்படா அந்த பொண்ணை இவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணான் அப்படின்னா அது லவ் இருக்கணும். அந்த லவ்னா தொடர்ச்சியாக அவரை பார்த்துக்கிட்டே இருந்தால் எனக்கு அந்த கண்டு அது புதுப்பிக்கப்படும். கேப் விட்டாச்சுன்னா மறக்கப்படும். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு லவ் பண்ணிங்க, இடையில் ஒரு 6 மாதம் பேசலை, 1 வருஷம் பேசலை, 2 வருஷம், 3 வருஷம், வேறு யாரோ உங்களுக்கு ஒரு தொடர்பில் யாரோ வந்தாங்க, பேசுனாங்க, பழகினா, அதான் டியூடு கதை. டியூடு வந்துச்சு இல்லையா? அது ஒரு அருமையான புதுசாக ஃப்ரெஷ்ஷான ஒரு மேட்ரு. காதல் கூட நீங்கள் கண்டினியூ பண்ணாமல் விட்டிங்கன்னா அது ஒரு சோர்வு இருக்கும்போது வேறு ஒரு காதல் வந்துச்சுன்னா அந்த காதல் அதை அக்செப்ட் பண்ணிடும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு காதல் வேணுங்கிற ஒரு மனோநிலை இருக்கும் அந்த வயசில். ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டா, முடியாதுட்டா, நம்மளை வேண்டான்ட்டா, ஆனால் இவன் நம்மளை தேடி வர்றாள். அது ஏதோ ஒரு பழமொழி கூட உண்டா, நாமளாக தேடி போதை விட நம்மளை தேடி வர்றதை நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அது ஒரு வகையான காதல். வாழ்க்கையும் அதுதான். வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே ஒரு தொழில் பண்ணிங்கன்னா அது தொழிலே இருந்தால் மட்டும்தான் அதில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும்.